சரி, நாமளும் குரு சொன்ன குருவார்த்தைக்கு மறுவார்த்தை பேச முடியாது, அவர்கிட்ட உத்தரவு நம்ம மீற முடியாது. வேண்டான்னு உதறிட்டு போன இடத்துலயே மறுபடியும் வந்து உட்கார வைக்கிறாரு. உட்காடுறோம். அவர் எதெல்லாம் கற்பனைக்கு நம்ம கொடுக்குறாரோ அதெல்லாம் பிரம்மாண்டமா உருவாக்கி வச்சுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு குறைஞ்ச காலத்துல நான் ஃபைட் பண்றேன். இப்படி கொண்டாந்து என்னைய கொண்டாந்து போட்டு கஷ்டப்படுத்திட்டீங்களே இந்த பகுதியில அப்படின்னு பல காலமா சண்டை போடுறேன், முறையிடுறேன், ஏதோ பண்றேன். அவர் சில காலம் அப்படியே மலிப்பிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடுறாரு. கடுமையா ஃபைட் பண்ணும்போது அதுக்கு பதில் சொல்றாரு. நீ எங்க பிறந்தையோ எங்க வளர்ந்தையோ அந்த பகுதி மக்களுக்கு விமோசனத்தை தேடி கொடுக்கறதுக்கு தான் நீ உதயமாயிருக்கிற, நீ அந்த வேலையை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு போயிடாரு. இப்ப அந்த மக்கள் எல்லாம் நம்மகிட்ட வந்துட்டா இருக்காங்க. அந்த மக்களும் வரமாட்டான், இந்த மக்களும் வரமாட்டான். ஏன்னா இவன் அங்க பிறந்த வேண்டாம். இவன் இவன் ஏன் நமக்கு ஊருக்குள்ள பிறந்து வளர்ந்து குப்பையில போட்டவன் அவன் என்னடா இவன் எப்படி இருக்கும் சொல்லுங்க. இப்படித்தான் எல்லாமே, எல்லா மகான்களும் இப்படித்தான் வாழ்ந்து போயிருக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. என்ன கொஞ்சம் வித்தியாசம். எல்லா பிரபலமான மகான்கள்லாம் வந்தவங்க எல்லாம் பெரிய அளவுல பேசல, அமைதியா இருந்து 1-2 வார்த்தைகளை பேசிக்கிட்டே அப்படியே போயிட்டாங்க. ஆனா இந்த முட்டா குவி மகன் தான் என்னன்னு தெரியல, ஒரே நாயை விட மோசமா லொல்லுன்னு குலைச்சிக்கிட்டு தெரிறேன். நானும் கொஞ்சம் அடக்கிடலாம், கொஞ்சம் மாத்திக்கிடலாம்னு யோசிச்சா கூட அது எங்க மாத்துது, மாறுது, அடங்குது. அடங்கவும் மாட்டேக்கு, மாறவும் மாட்டேக்கு. ஆனா முயற்சி பண்றேன், குலைக்கிறத குறைச்சிடணும், விடாமுயற்சி பண்றேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு திருவணி ஆயிரும்ல. என்னைக்கு சொன்ன மாதிரி நாவடக்கம் என்னைக்கு அடங்குதோ அன்னைக்குதான் பிறருக்கு அது ஒரு கரசனையை கொடுக்கும். அது வரைக்கும் யாரும் கரசனைப்பட மாட்டாங்க. அப்படின்னு தான் போவாங்க. ஏதோ 1-2 தப்பிச்சு பிழைச்சது, ஏதோ 100ல 1000த்துல 1-2 வந்தா இப்படி ஒரு 10-20 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். வேற என்ன செய்ய போறோம்? எங்க சோபாசாமி சொன்ன மாதிரி கெட்டியிருக்கிற லைட் வீதம் அங்க ஆள் இல்லை, அத்தனை லைட் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றது. கெட்டிக்கிற டீப் லைட்டுக்கு ஆள் இல்லைங்குது. அது உண்மை தானே. எண்ணி பாத்தீங்கன்னா 160 லைட் இருக்கு. அப்ப லைட்டுக்கு ஒருத்தர் கணக்கு பார்த்தா கூட 160 பேர் இருக்கணும். புரியுதா நான் சொல்றது? இப்படிதான் சாமி எல்லா மகான்களும் பயணம் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான வேலைக்கு. இப்ப சேஷாத்திரி பண்ணது ரமணர் பண்ணல, ரமணர் பண்ணதை விஜயசாமி பண்ணல, இவங்க எல்லாரும் பண்ணனத நித்யானந்தா பண்ணல, இல்லையா? அவங்கதான் போக முடியும். சித்தருடைய நிலைப்பாட்டுக்குள்ள சித்தர்களை சார்ந்து பயணம் பண்ணக்கூடிய மக்கள் எல்லாராலையும் முடியாது. அது சாத்தியப்படாத விஷயம். இன்னைக்கு சொல்லப்ப நேத்தோ இன்னைக்கு அது விஷயமா கூட கொஞ்சம் உளரணும்னு நினைக்கிறேன், இல்லையா? நைட் உளர்னா நைட்டு தான் நினைக்கிறேன். அது சாத்தியப்படாத விஷயம்தான். நமக்கு இருக்கிற ஆசைகள், நம்ம எதிர்பார்ப்புகள், நமக்கு ரெக்கை இல்லைன்னா கூட ஆகாயத்துல ரெக்கம் கட்டி பறக்கணுங்கிற ஆசை நமக்கு இருக்குல்ல. நமக்கு தெரியும் நம்மளால பறக்க முடியாது, என்னதான் ரெக்கை கட்டினாலும் பறக்க முடியாது, நடந்துதான் போக முடியும்னு தெரியும். ஆனா பறக்கணுங்கிற ஆசை இருக்குல்ல நமக்கு. அப்படி இருக்கும்போது எங்க இப்படி இந்த மாதிரி இடத்துக்குள்ள அவங்க நின்று குப்பையிலி போட முடியும்? இப்ப இந்த நம்ம வர இருக்கிற இந்த 35 பேருக்குள்ளேயே
கணக்கு எடுத்துக்கிட்டா ஒரு 4 சீவன் வேணா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கும். 4 ஜீவன். மீதி 31 சகல எதிர்பார்ப்பும் இருக்கு. எந்த எதிர்பார்ப்பும் நீங்க துறக்க முடியுமா? அது வேணும்னு தானே சாமி இங்க வந்திருக்கோம், நீங்க அதை எங்களை வேண்டான்னு சொல்றீங்க. எம்பிய புரியுதா? இன்னும் ஒண்ணும் பதில் சொல்ல மாட்டேங்க. எதுக்காக வந்திருக்கிறோம், என்ன பயணத்துக்காக வந்திருக்கிறோம், எதை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும், எந்த வடிவத்துல நம்ம பயணம் பண்ணால் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையும், அதுக்கான வாதமும் அதுக்கான கேள்விகளும் பிறக்குமானா எங்க பிறக்குது? வழிகாட்டுறவங்கிட்டயே ஏடா கூடமான விவாதமும் ஏடா கூடமான பதிலும் தான் வருது தவிர, இதை செய்ய சொல்றாங்க, இதை கேள்வி கேட்க சொல்றாங்க, இதை உணர்ந்து யோசிக்க சொல்றாங்க அப்படிங்கிற சிந்தனை வருதா? இப்ப கூட ஒரு முட்டைக்கு நாங்க கிட்டத்தட்ட அரை மணி நேரம் விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு முட்டைக்கு புரியுதா? ஒரே வார்த்தை தான். நல்ல சிந்தனைன்னா ஒரே கேள்விதான். சாமி நாங்க செய்யணுமா? ஆமா செய்யணும். சரிங்க சாமி, அவ்வளவுதான், அது முடிஞ்சு போச்சு. அது அவரை சார்ந்தது. அது லாபமோ நட்டமோ அது நமக்கு தேவையில்லை. அதுதான் பரந்த குணத்தை கொடுக்கும், சிறந்த பயணத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கும். இப்போ இவ்வளவு விவாதம் நான் என் கணக்கு மட்டும் பண்ணிருக்க முடியுங்கிறீங்க? கணக்கு மட்டும் யார்கிட்ட பேச முடியும்? போடா நாரகுரி அப்படின்றாரு. எப்படி அடிச்சு தூக்கி வெளியே போடுக்கிறா அப்படிம்பாரு. எப்படி ரோட்டுக்கு அந்த பக்கம் போடுக்கிறான் பாரு. சொன்னதை கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே நிக்கணும் எங்க சாமிகிட்ட. மறுத்தெல்லாம் பேசக்கூடாது. இல்லைன்னா ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா, இப்படித்தான் சொல்ல முடியும். புரியுதா நான் சொல்றது? அது கூட மண்டையை வேக மாட்டினா என்ன ஆட்டுற அப்படிம்பாரு.